தொட்டில் என்று ஒரு பிரிட்டிஷ் அறிஞர் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவர்களிடமிருந்து மேற்கோள்களாக தனிநாயகடிகளார் அவருடைய கட்டுரைகளிலே தருகிறார். சுமேரியர்கள் ஒரு கோளுக்கு யாழ் என்ற பெயரையே வைத்திருந்தார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு கோளுக்கு பெயரே யாழ் என்று அவர்கள் வைத்திருந்தார். அது யாழ் வடிவில் இருந்ததனாலே யாழ் என்று பெயர் வைத்திருந்தார்கள் என்பதையும் விபுலானந்த அடிகள் சுட்டிக்காட்டுகிறார். தமிழ் இசையின் தொன்மையை பற்றி, இசைக்கருவிகளின் தொன்மை, தமிழ் இசையின் தொன்மையை பற்றியும் அவர் தெளிவாக ஆய்வு செய்து முடிவுகளை வெளியிட்டார். அவர்கள் வடநூலார் சொல்லுவது சாமவேதத்தில் இருந்துதான் இசை தொடங்கியது, இந்திய இசையானது சாமவேதத்தில் இருந்து தொடங்கியது என்று சொல்லுவார்கள். ஆனால் கோஸ்வாமி என்ற வடநாட்டு அறிஞர் இந்திய இசைக்கு மூலம் தமிழ் இசைதான், சாமவேதத்திற்கு முந்தியது தமிழ் இசை என்று கோஸ்வாமி என்பவர் எழுதியிருக்கிறார். அதற்கான ஆதாரங்களை எல்லாம் விபுலானந்த அடிகள் தருகிறார். இது சாமவேதத்திற்கும் முந்தியது இந்திய இசை, தமிழ் இசை உலக இசைகளுக்கெல்லாம் மூலமானது அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்றார். அவர் பெரிய இசை அறிஞர், இசை அறியாமல் பேசவில்லை. இயல் இசை நாடகம் முத்தமிழையும் நன்கு அறிந்தவர் விபுலானந்த அடிகள். முன்னமே குறிப்பிட்டது மாதிரி மதங்க சூளாமணி என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இவர் கட்டுரைகள் ஏராளமான, நான் சொன்ன மாதிரி ஏராளமான ஆங்கில கட்டுரைகள், தமிழ் கட்டுரைகள், கவிதைகளை எழுதியிருக்கிறார். அருமையான கவிதைகள். அவையெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டன. அந்த இந்த மதங்க சூளாமணி என்ற நூல், மதங்கர் என்ற சொல்லு கூத்தர்களை குறிக்கும். மதங்கர், மதங்க சூளாமணி, அவர் பிரின்ஸ் ஆஃப் கூத்தர்ஸ், டான்சர்ஸ் என்ற பொருளிலே, பிரின்ஸ் ஆஃப் டான்சர்ஸ் என்ற பொருளிலே அவர் இந்த மதங்க சூளாமணி என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஷேக்ஸ்பியரை சகப்பிரியர் என்று முதலில் சொன்னவர் அவர்தான், விபுலானந்த அடிகள் தான். அப்புறம் தான் பின்னாடி தான் தமிழ்ல சகப்பிரியர்னு எழுதுவாங்க. முதலில் அவரை சகப்பிரியர் என்று அழைத்தவர் விபுலானந்த அடிகள். அதற்கு காரணத்தையும் சொல்லுகிறார் ஒரு நீண்ட பத்தியில, ஏன் அவரை சகப்பிரியர் என்று அழைத்தேன் என்று. அந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து, அந்த நூலில் ஆராய்ச்சி செய்து, ஒவ்வொரு நாடகத்திலும் எந்த மெய்ப்பாடானது உச்சகட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியை பண்ற. இது வெளிநாட்டார் யாரும் செய்யவில்லை, ரசத்திற்கு செய்திருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியர் அது சில நாடகங்களில் இவ்வளவு முழுமையாக யாருமே செய்யவில்லை. ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் ரசம் என்ற தலைப்பில் எந்தெந்த ரசம் எந்த நாடகத்திலே உச்சத்தில் இருக்கிறது என்பதை வடநாட்டு அறிஞர்கள் ஒரு இருவர் செய்திருக்கிறார்கள். நான் சொன்ன போல் முழுமையாக செய்யவில்லை, ஒரு 2 நாடகங்களை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார். ஆனால் மெய்ப்பாடானது இன்னும் பொருத்தமானது. ரசத்திற்கு, ரச கோட்பாட்டிற்கு மூலம் மெய்ப்பாடு தான். மெய்ப்பாட்டில் இருந்துதான் இந்த 8 மெய்ப்பாடு, தொல்காப்பியர் சொல்லுகின்ற மெய்ப்பாடுகளில் இருந்துதான் ரச கோட்பாட்டை அவர்கள் வடநூலார் உருவாக்கி கொண்டார்கள். ரச கோட்பாட்டில் இருந்து மெய்ப்பாடு வரவில்லை, மெய்ப்பாட்டில் இருந்துதான் ரசம் உருவாக்கப்பட்டது. அந்த 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 நூலில எந்தெந்த நாடகத்தில் எந்தெந்த மெய்ப்பாடு, இந்த 8 மெய்ப்பாடுகளும் எவ்வாறு உச்சத்தில் இருக்கின்றன, எந்த மெய்ப்பாடும் ஓங்கி நிற்கிறது. வேறு சில 1-2 மெய்ப்பாடுகளும் உடன் இருக்கலாம். துன்பியல் நாடகங்களில், இன்பியல் நாடகங்களில்
வரலாற்று நாடகங்களில் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெளிவாக ஆராய்ந்து எழுதுகிறார். அதை அவர் ஆங்கிலத்திலே எழுதியிருந்தாரானால் அது பெரும் புகழ் பெற்றிருக்கும். ஏன்னா மேலை ஷேக்ஸ்பியர் வல்லுநர்கள் அதை மிகவும் வரவேற்றிருப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்கு தெரியாமலேயே போய்விட்டது. அது ஷேக்ஸ்பியர் நாடகங்களின் தனிச்சிறப்பை எடுத்து காட்டக்கூடியது. அந்த முறையில் அவர்கள் யார் மேலை திறனாய்வாளர்கள் பலர் ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். கடந்த 400-500 ஆண்டுகளாக அவர் ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதாத நூல் இல்லை, கட்டுரை இல்லை, ஷேக்ஸ்பியரை பற்றி பேசாத இதழ் இல்லை. நான் சொன்னது போல் ஷேக்ஸ்பியரை பற்றிய இதழ்களே உலக அளவிலே 4-5 இதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஷேக்ஸ்பியரை பற்றிய கட்டுரைகளை மட்டும் தாங்கி இதழ்கள், ஷேக்ஸ்பியர் சர்வே போன்ற இதழ்களெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த இதழ்களுக்கு அவர் ஏதாவது ஒரு கட்டுரையை அனுப்பி இருந்திருப்பாரே ஆனால் அது பெரும் பெயர் பெற்றிருக்கும். அவர் அதை அனுப்பாது விட்டுவிட்டார். தமிழில் எழுதியதோடு விட்டு விடுகிறார். மொழிபெயர்ப்பு துறையிலும் அவர் பணி செய்திருக்கார். நான் சொன்னது போல் கீட்ஸினுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் பாரதியாருக்கு முன் கீட்ஸை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் விபுலானந்த அடிகளார். கீட்ஸினுடைய கவிதைகள் சிலவற்றை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழ் கவிதைகள் சிலவற்றை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்கிறார். பெரிய புராணத்தின் சிறப்பு பற்றி பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அப்புறம் மொழியியல் துறை என்று வந்தால் முதலில் மொழியியல் துறையில வட்டார வழக்கு ஆராய்ச்சி அவர் செய்திருக்கிறார். யாழ்ப்பாண தமிழ் வட்டார வழக்கு, திருநெல்வேலி வட்டார வழக்கு, சென்னை வட்டார வழக்கு, இவை பற்றியெல்லாம் அவர் தெளிவாக ஆராய்கிறார். ரகரம் எவ்வாறு இந்த வட்டாரங்களில் எல்லாம் உச்சரிக்கப்படுகிறது என்பதை ஒரு கட்டுரை எழுதுகிறார். மொழியியலை அறிமுகப்படுத்தியவர். வட்டார வழக்கு ஆராய்ச்சி என்பதை அவர்தான் முதலில், பிறகுதான் தேப்போமி அதற்கு உரிய விளம்பரத்தை கொண்டு வருகிறார். அவரும் விபுலானந்த அடிகளை பற்றி குறிப்பிடுவது கிடையாது. தேப்போமி ஒரு முறை சொன்னார், நான் என்னுடைய கருத்துக்கு ஒருவர் அவரிடம் போய் ஒரு தமிழ் அறிஞர் சொன்னார் அவர்கிட்ட, ஐயா உங்களுடைய கருத்துக்களை பலர் எடுத்து ஆடுகிறார்கள், உங்கள் பெயரை சொல்வதே இல்லை. தேப்போமி இறுதி காலத்தில் ஒரு போய் அப்படி சொன்னார் மதுரையில். நான் இருக்கும்போது அவர் சொன்னார், தேப்போமி சொன்னார், நான் யாரிடமிருந்து எடுத்தேனோ போராண்டாம எடுத்துட்டு போறான், நான் பேர் சொல்லாம எழுதலையா அப்படின்னு சொன்னார். அது முதல் எனக்கு ஒரு ஆர்வம், அவர் எங்கிருந்து எடுத்திருக்கிறார், அவருடைய கருத்துக்களை, ஆய்வு முடிவுகள் சிலவற்றை எங்கிருந்து எடுத்திருக்கிறார் என்று பார்த்தபோது இறுதியாக தெரிந்தது விபுலானந்த அடிகளிடமிருந்து தான் எடுத்திருக்கிறார். இந்த வட்டார வழக்கு ஆய்வு, இன்னும் சிலப்பதிகாரத்தை பற்றிய சில கருத்துக்கள், திருக்குறளை பற்றிய கருத்துக்கள், இதெல்லாம் அவர் விபுலானந்த அடிகளிடமிருந்து தான் எடுத்திருக்கிறார். ஆனால் விபுலானந்த அடிகள் பெயரை சொல்வதில்லை. தனிநாயகடிகள் பல கருத்துக்களை விபுலானந்தரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறார், ஆனால் அவர் பெயரை சொல்வார். விபுலானந்த அடிகள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்று அவருடைய பெயரை சொல்லிதான் எழுதுவார். இந்த மாதிரி வட்டார வழக்கு ஆய்வு அவர் செய்தார். அப்புறம் மொழியியல் திறனாய்வு, லிங்குவிஸ்டிக் கிரிட்டிசிசம், அது மொழியியல் திறனாய்வு என்ற துறை இப்பொழுது மேலை நாடுகளில் வளர்ந்து வருகிறது. இந்த வட்டார வழக்கு ஆய்வு, அதே ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற இந்த ரீஜனல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற முறையிலிருந்தெல்லாம் அவர் தேவனைய பாவனர் அதை ஒரு பெரிய குறையாக சொல்லிக் கொண்டிருந்தார். இவர்கள் வட்டார வழக்குகளை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வரலாற்று முறை மொழியியல் ஆய்வு, அது ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், அதுக்கு போல் இப்போ பேசிக்கொண்டிருக்கின்ற தமிழ் மொழியின் கூறுகளை பற்றி மட்டும் பேசுவதோடு அல்லாமல் இந்த வரலாற்று முறையில் இந்த ஆய்வு நடத்தப்பட வேண்டும், மொழியியல் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று பாவாணர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அந்த முறையில்
சில ஆய்வுகளை செய்தார். ஆனால் இப்பொழுது அதற்கு மேலாக அவர்கள் சென்று விட்டார்கள். மேலே ஒரு இந்த ரீஜனல் லிங்குவிஸ்டிக்ஸ், அப்புறம் இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், இதையெல்லாம் தாண்டி லிங்குவிஸ்டிக் கிரிட்டிசிசம் என்று போய்விட்டார்கள். மொழியியல் திறனாய்வு, இந்த மொழியியலை எப்படி திறனாய்வுக்கு பயன்படுத்தலாம், மொழியியல் திறனாய்வு, மொழியியல் அணுகுமுறையில திறனாய்வு செய்வது என்று அதை அவர் அறிமுகப்படுத்தியவர். அந்த மொழியியல் அறிமுகப்படுத்திய யாக்கப்சன் என்பவர், ரோமன் ஜேக்கப்சன் என்ற ருஷ்ய அறிஞர் தான் இந்த மொழியியல் துறையில முன்னோடி என்று சொல்லுவார்கள். அவரும் வட்டார வழக்குகளை ஆராய்ந்தார். ஆனால் இறுதியிலே நாம் இலக்கியத்தை புறக்கணிக்க கூடாது. நம்மவர்கள் இங்கே மொழியியல் பேராசிரியர்கள் எல்லாம், மொழியியல் துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்னும் அந்த வட்டார வழக்கிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வட்டார வழக்கை எடுத்து சொல்வதிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மேலையோர் அதையெல்லாம் விட்டு மேலே சென்று விட்டார்கள். இந்த வட்டார வழக்கு ஆய்வினாலே அவ்வளவு பயன் இல்லை என்ற முறையில் இந்த மொழியியல் திறனாய்வானது எப்படி இலக்கியங்களில் பல உள்ளொளிகளை காட்ட முடியும், மற்ற அணுகுமுறைகளில் கிடைக்காத உள்ளொளிகளை எப்படி இதிலிருந்து பெற முடியும் என்று அவர்கள் அந்த துறையில ஆராய்ச்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதில் பிரெஞ்சு மொழியியல் விற்பனர்கள் அரிய முறையில் இந்த மொழியியல் திறனாய்வை பயன்படுத்தி வருகிறார்கள். ரோமன் ஜேக்கப்சன் அதை தொடங்கி வைத்தார். அவர் ஷேக்ஸ்பியர் பாடல் ஒன்றை, சானட் ஒன்றை இந்த மொழியியல் அணுகுமுறையிலே பார்த்து அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்றார். ஒரு சான்று சொல்ல வேண்டுமானால், விபுலானந்த அடிகள் அதை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த துறையில நம்மவர்கள் இன்னும் மேலே செல்லவில்லை. சில கட்டுரைகளை எழுதி வருகிறார்கள். அவையெல்லாம் மொழியியல் திறனாய்வு என்ற பெயரிலே நம்மவர்களும் சில கட்டுரைகள் தமிழ் இலக்கியங்களில் பெருஞ்சிறப்பை எடுத்து காட்டக்கூடிய அளவில் அந்த திறனாய்வு அணுகுமுறை இன்னும் பயன்படுத்தப்படவில்லை. இவர்களெல்லாம் இந்த சமூகியல் திறனாய்விலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விபுலானந்தர் ஒரு இதை செய்ய, ஒரு கட்டுரையில லகர ரகர ரகரம் எப்படி சில பாடல்களிலே, தமிழ் பாடல்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பை பெரிய புராணத்திலிருந்து பாடலை எடுக்கிறார், தேவாரத்திலிருந்து பாடலை எடுக்கிறார், அவரே ஒரு பாடலையும் எழுதி காட்டுகிறார். மேலை அறிஞர்கள் எழுதிய பாடலையும் இந்த நான் சொன்னது போல் இந்த ஏக ராமானுஜன் ரகரத்தையும் சகரத்தையும் எவ்வாறு இந்த தெப்பம் செல்வதை பற்றி சொல்லும் போது ரகரத்தையும் சகரத்தையும் ஆர் அண்ட் எஸ் எப்படி பயன்படுத்துகிறார் என்று, விபுலானந்த அடிகள் லகரத்தையும் ரகரத்தையும் எவ்வாறு நம்முடைய கவிஞர்கள், குறிப்பாக பெரிய புராணத்து ஆசிரியர் சேக்கிழாரும் தேவார ஆசிரியர்களும் எவ்வாறு அழகாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த மொழியியல் திறனாய்வு அணுகுமுறையில் அவர் செய்திருக்கிறார். இப்ப இந்த கட்டுரையில நான் கொடுத்திருக்கும் இந்த கட்டுரையில அவர் திருக்குறளை எவ்வாறு பார்க்கிறார் என்பதற்காக நான் அதை தனியாகவே ஒரு கட்டுரை எழுதினேன். விபுலானந்த அடிகளாரின் பங்களிப்பை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை மேலை பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை படித்தேன். இந்த கட்டுரையில, தமிழ் கட்டுரையில அவர் திருக்குறளை எவ்வாறு பார்க்கிறார், ஏன்னா அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய செய்தி. திருக்குறளை பற்றி உங்களுக்கு தெரியும், நம்முடைய அறிஞர்கள், பேரறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள், பிறரும் எழுதியிருக்கிறார்கள். அவர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தமிழ் ஹியூமனிசம் என்று தனிநாயகடிகள், அதை பின்னால் சொல்கிறேன், தனிநாயகடிகள் திருக்குறளை பற்றி என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார் என்று, தேப்போமி திருக்குறளை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார். மு வரதராசனார் திருக்குறளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் இவர்களை விட சிறப்பாகவும் திருக்குறளை பற்றி விபுலானந்த அடிகள் எழுதியிருக்கிறார். அவருடைய கருத்து அறியப்படாமல் போனது. இந்த மற்றவர்களுடைய கருத்தெல்லாம், அரைகுறைகளுடைய கருத்துக்கள் எல்லாம் நன்கு அறியப்பட்டிருக்கின்றன. அவருடைய கருத்து அறியப்படாமல் போய்விட்டதே என்றுதான் நான் இந்த கட்டுரையை எழுதினேன். அதுல பாருங்க, முதல்ல சில அந்த கட்டுரையிலிருந்து
சில பகுதிகளை மட்டும் படித்து காட்டுகிறேன். பிற பகுதிகளை நீங்கள் வீட்டில் சென்று படித்துவிடும். விபுலானந்த அடிகளார் தமிழ் நிலத்து நூல்களிலெல்லாம் தலை சிறந்த நூல் த புக் ஆஃப் புக்ஸ் ஆஃப் தமிழ் லேண்ட் ஆங்கில கட்டுரை என்னும் பெயர் கொண்ட ஆங்கில கட்டுரையில் திருக்குறளின் நிறைகளையெல்லாம் ஈடு இணையற்ற முறையில எடுத்து கூறுவார். திருக்குறளின் காலம் பற்றியும் அதன் வடிவ பொருட்சிறப்பு பற்றியும் அதன் தனித்தன்மை பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த காலத்தில் தன் முடிவுகளை தக்க சான்றுகளோடு அவர் விளக்குவதை காணலாம். திருக்குறள் கிபி 2ஆம் நூற்றாண்டிலோ அல்லது அதற்கு பிறகோ எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மறைமுகமாக மறுத்து அதன் காலம் இன்னும் முன்னுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியது என்பதை அடிகளார் வலியுறுத்துவார். பார்த்தீங்களா, திருக்குறள் கிபி 2ஆம் நூற்றாண்டுங்கிற கருத்து என்னமோ நிலைநாட்டப்பட்டு விட்ட கருத்து மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இன்னும் சில பேர் இன்னும் பின்னாடி தள்ளி கொண்டு வருபவர்களும் உண்டு. நான் சொன்ன மாதிரி வையாபுரி பிள்ளை இன்னும் திருக்குறளை பின்னுக்கு தள்ளுவார். அது அவர் சொல்லுகின்ற காரணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை அல்ல. அவர் அப்பவே அவரை மறுத்து B.I. சுப்பிரமணியம், தேப்போமி போன்றவர்கள் எல்லாம் எழுதினார்கள். திருக்குறளை இப்படி பின்னுக்கு தள்ளி கொண்டு வரக்கூடாது என்று அவர் என்ன சொன்னார்னா, திருக்குறள் நடை சங்க இலக்கிய நடையை விட எளியதாக இருக்கிறது. எனவே இந்த நடை மிகவும் பிற்பட்டதாக, இந்த மொழி நடை மிகவும் பிற்பட்ட காலத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னொன்று சொன்னார் அவர், இந்த குறிப்பிட்ட நான் என்று தெரியவில்லை, ஒப்பாரி யாங்கண்டதில் கயமைங்கிற அதிகாரத்தில் இந்த தேவர் அணையவர் கயவர் உண்மையாக ஒப்பாரி யாங்கண்டதில்னு திருவள்ளுவர் ஒரு அடி எழுதியிருக்கார். ஒப்பாரி யாங்கண்டதில்ங்கிறது ஒப்பார் யாங் கண்டது எல், அதுதான் இருக்கு. அது குத்தியல் இகரம் அங்கே போடுறதுனால ஒப்பாரி யாங்கண்டதில்னு யகரம் வர்றதுனால குத்தியல் இகரம் போட்டு ஒப்பாரி யாங்கண்டதில். இவர் என்ன பண்ணிட்டார், வையாபுரி பிள்ளை எதனால அப்படி செஞ்சாருன்னு தெரியல. ஒப்பாரிங்கிற சொல் வந்திருக்கு, அவர் ஒப்பாரிங்க எடுத்துக்கிட்டாரு தவற. ஒப்பாரிங்கிற சொல் வந்திருக்கு. இந்த ஒப்பாரிங்கிற சொல்லு தமிழ்ல மிகவும் பிற்பட்ட காலத்தில் தான் வந்தது. கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் பின்னாடிதான் இருக்கணும். அதனால திருக்குறள் காலம் பிந்தியது. இது ஒப்பாரி இல்லையா அப்படின்னு ஒரு ஆய்வாளர், நம்ம ஆய்வாளர், இளம் ஆய்வாளர் ஒருத்தர் அதை சொல்லியிருக்காரு, ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நான் கண்டுபிடிச்சது இல்லை, ஒரு இளம் தமிழ் ஆய்வாளர், பாண்டிச்சேரிக்காரர். அவர் சொல்லிட்டார், ஐயா இது ஒப்பாருங்கிறத வையாபுரியார் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்காரு. அது நல்ல கருத்து. அந்த மாதிரி அவருடைய மொழியியல் ஆய்வு அப்படிங்கிறது இந்த மாதிரி குறைகளை உடையது. அந்த அடிப்படையில் அவர் பல இலக்கியங்களின் காலத்தை, தமிழ் இலக்கியங்களின் காலத்தை முறையற்ற வகையில் பின்னுக்கு தள்ளி கொண்டு வந்தார். இவர் ஆராய்கிறார் பாருங்க காலத்தை. விபுலானந்த அடிகள் ரோமானிய மன்னரும் தத்துவ விற்பனருமான மார்க்கஸ் அவுரேலியஸ் வாழ்ந்த காலத்தில் இருந்த தமிழகத்து அறிஞர்கள் திருக்குறளிலிருந்து மேற்கோள்கள் தந்திருப்பதால் அந்நூல் அவர்களுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னரே தோன்றியிருக்க வேண்டும் என்பது அடிகளாரின் கருத்து. இந்த மார்க்கஸ் அவுரேலியஸ் அப்படிங்கிறவர் ரோமானிய மன்னர். அவர் ஒரு நாட்குறிப்பை விட்டு சென்றிருக்கிறார். அது தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ராஜாஜி அந்த மார்க்கஸ் அவுரேலியஸின் நாட்குறிப்பை தமிழில் மொழிபெயர்த்தார். இந்த குறிப்பிடத்தக்க ஒரு இலக்கியம் என்றே சொல்ல வேண்டாம் இந்த மார்க்கஸ் அவுரேலியஸ். இந்த மார்க்கஸ் அவுரேலியஸ் அவங்கெல்லாம் அந்த ஸ்டாயிக்ஸ்ங்கிற தத்துவத்தை உடையவர்கள், தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஸ்டாயிசிசம், ரோமானிய ஸ்டாயிசிசம், ரோமன் பிலாசபர்ஸ். ஸ்டாயிசிசம்னா இந்த எதையும் பொறுத்து கொள்ள வேண்டும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் பாருங்க. அதான் ஸ்டாயிசிசமே. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது, எந்த நோய்களுக்கும் அஞ்சக்கூடாது. கொரோனாவா இருந்தாலும் சரி, ஓமைக்ரானா இருந்தாலும் சரி, நோய்களை கண்டு அஞ்சக்கூடாது, இறப்பை கண்டு அஞ்சக்கூடாது. அப்படிங்கிற எந்த விதமான துன்பங்களையும், வாழ்வின் துன்பங்கள் எல்லாவற்றையும்
ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தியவர்கள் இந்த ஸ்டாயிக்ஸ்ங்கிற ரோமானிய தத்துவ மேதைகள். அது அதற்கு பின்னால இது முதல்ல அவங்க தொடக்கத்துல இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இவர் வந்தார், செனக்காங்கிற ஒரு ரோமானிய அறிஞர். அந்த செனக்கா பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், பல நாடகங்கள் எழுதியிருக்கிறார், சாட்டரிக் டிராமாஸ் எழுதியிருக்கிறார். அந்த செனக்கா சொன்னார், அவர் தான் முதல்ல ஒப்புரவு அறிதலை பற்றி பேச ஆரம்பித்தார். இந்த ஒப்புரவு அறிதல்ங்கிற இது சோஷியல் கான்சியஸ்னஸ், இந்த ஒப்புரவு அறிதல்ங்கிறது கிரேக்க ரோமானிய தத்துவ விற்பனர்கள் அறியாத ஒன்று. சோஷியல் கான்சியஸ்னஸ் was unknown to the Greek and Roman poets and philosophers. அவர்களுடைய தத்துவ மேதைகளுக்கு யாரு, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளேட்டோவிலேருந்து அந்த ரோமானிய தத்துவ மேதைகள் இவங்களுக்கு எல்லாமே, கவிஞர்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த சோஷியல் கான்சியஸ்னஸ்ங்கிறது கிடையாது. பிறர் நலம் பேணுதல், பிறருக்காக வாழ்தல் அப்படிங்கிறத இவங்க உண்டாலம்மை உலகம் இந்தியர் அமிர்தம் எய்வதாயினும் தமியர் உண்டலும் இல்லவே பிறர்க்குரியனாக வாழ்தல் அப்படிங்கிற அந்த கருத்தாவது நம்ம புறநானூற்றில் பல பாடல்கள்ல வலியுறுத்தப்படுது. ஏண்டா நன்னன் வீட்டு கிணற்றுல தண்ணீர் இனிமையாக இருக்கிறது, அவன் வீட்டு கிணத்து தண்ணியே இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு ஒரு புறவர் பாடுறேன். ஏண்டான்னா அவன் பிறர் நலம் பேணுபவன், பிறருக்காகவே வாழ்பவன். அதனால அவன் வீட்டு கிணறு தண்ணி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதுறான். அந்த மாதிரி பிறர் நலம் பேணுதல் ஒரு தெரியவர் வள்ளுவர் எவ்வளவு எழுதியிருக்காரு. ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. இதெல்லாம் கிரேக்க ரோமானிய தத்துவ மேதைகள் எல்லாம் அறியாத ஒன்று. அவங்களுக்கு இது சொன்னாலே புரியாது, இருக்குன்னா இருக்கு. அந்த மாதிரி இருந்த நிலையில இந்த செனக்காங்கிறவர் ஒப்புரவர்களை பற்றி பேச தொடங்கினார். அவர் கிமு 1, இது கிமு 1, கிமு 1ல அதாவது முதல் நூற்றாண்டுல முன்பாதி, அதுக்கு முந்தின நூற்றாண்டு பின்பாதி, அந்த பகுதியை அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் இந்த செனக்கா. இந்த செனக்காவுக்கு பின்னர் வந்தவர் தான் இந்த மார்க்கஸ் அரேலியஸ். செனக்கா நீரோவினுடைய ஆட்சி. நீரோவை பத்தி உங்களுக்கு தெரியும், கொடுங்கோலன், பெரிய கொடுங்கோலன். அதான் ரோமாபுரி பற்றி எரியும் போது யாழ் வாசித்தவன் அந்த ரோமாபுரி மன்னன் அப்படின்னு அவனை கொடுங்கோலனா. அவனுக்கு ஆசிரியர் செனக்கா. அவனுக்கு எவ்வளவு அறிவுரை கூறியும் அவன் கொடுங்கோலனாவே இருந்தான் கடைசி வரைக்கும். செனக்காவே அவனுடைய தாயையே கொன்றவன், அப்புறம் உறவினர்களை கொன்றவன், அந்த மாதிரியான ஆள் அந்த நீரோ. கொடுங்கோலன்னா இந்த இது மட்டும் இல்ல, பிடில் வாசித்தது மட்டும் இல்ல, பிடில் வாசித்தது மட்டும் இல்ல, பல கொலைகளை செய்தவன், அதான் தாயையே கொன்றவன், ஆசிரியரையும் கொல்லுவதற்கு முயற்சி மேற்கொண்டார் கொலை பண்றதுக்கு. அவர் அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டார் அந்த செனக்கா. அவர் ஒரு இடத்துல திருவள்ளுவரின் பெயரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்தது. அது திருவள்ளுவரின் பெயரை செனக்கா குறிப்பிடுகிறார். செனக்காவோட பழக்கம் என்னன்னா, அவருடைய கட்டுரைகள் எல்லாம் அவரை நண்பனுக்கு எழுத பல பொருள்களை எடுத்துக்கொண்டு கட்டுரை எழுதுவார். இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம திருக்குறள்ல வர்ற தலைப்புகள் மாதிரியே இருக்கும். அந்த தலைப்புகளை எடுத்துக்கொண்டு கட்டுரை எழுதும் போது என்ன சொல்லுவார்னா, இந்த மேற்கோள் நான் சொல்ற கருத்து இது, இந்த மாதிரி இந்த பெரிய மேலை அறிஞர் இந்த கருத்தை சொல்லியிருக்கார், அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கார், இவர் கிரேக்க அறிஞர் சொல்லியிருக்கார், அவர் ரோமானியர், கிரேக்க அறிஞர் சொல்லியிருக்கார், ரோமானிய அறிஞர் சொல்லி மற்ற பிற அறிஞர், அப்படி மேற்கோள்களாக தந்து கொண்டே போவார் ஒவ்வொரு கட்டுரையிலும். அதுல ஒரு கட்டுரையில அவர் திருவள்ளுவரை மேற்கோளாக, திருவள்ளுவர் பெயரை சொல்லி மேற்கோள் தந்திருக்க வேண்டும். ஆனா எந்த கட்டுரைன்னு தெரியல. இத சொன்னது நமக்கு, இந்த கருத்து இந்த மாதிரி செனக்கா குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னது பிரான்சுவா குரோங்கிற பிரெஞ்சு அறிஞர் சொன்னார். பிரான்சுவா குரோ இந்த பிரெஞ்சு மொழியியல் நிறுவனத்துல அவர் இயக்குனராக இருந்தவர், இப்ப இறந்து போயிட்டார் மேல. அவர் சொன்ன கருத்து, இந்த செனக்கா
திருவள்ளுவர் பெயரை குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு எந்த கட்டுரைன்னு அவர் தேடி பார்த்திருக்கார். அவர் எதில் தேடி பார்த்திருக்காருன்னா, செனக்காவுடைய கட்டுரைகள் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்காரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மொழிபெயர்த்தவங்க எல்லா கட்டுரையும் மொழிபெயர்க்கல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 150-200 கட்டுரை எழுதியிருக்கிறார். அவருடைய நாடகங்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா கட்டுரைகளையும் மொழிபெயர்க்காமல் பெரும்பாலான கட்டுரைகளை மொழிபெயர்த்து சில கட்டுரைகளை விட்டார். அதனால எந்த கட்டுரையில திருவள்ளுவர் பெயரை சொல்லி இருக்கிறார்னு தெரியவில்லை அப்படின்னு வருத்தப்படுறார் பிரான்சுவா குரோ. ஆனா சொல்லி இருக்கிறாருங்கிறத யார் சொன்னாருன்னா, பிரான்சுவா குரோவுக்கு முன்னமேயே ஒருத்தர், ஒரு பிரெஞ்சு அறிஞர் அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சிலான், இலங்கையின் முன்னேற்றம், டெவலப்மெண்ட் ஆஃப் சிலான் என்ற இலங்கையை பற்றி ஒரு நூல், அந்த பிரெஞ்சு அறிஞர் அவர் எழுதிய, அவருடைய பெயரெல்லாம் பின்னாடி இதில் கொடுத்துருப்பேன், இன்னொரு கட்டுரையில கூட கொடுத்துருப்பேன். அந்த அறிஞருடைய நூலை அரசரத்னம்ங்கிற ஈழத்து அறிஞர் அவர் மொழிபெயர்த்திருக்கார். அந்த மொழிபெயர்ப்புல இந்த குறிப்பு இருக்கு, செனக்கா ஒரு கட்டுரையில திருவள்ளுவரின் பெயரை சொல்லுகிறார் அப்படின்னு. அதனால அது உண்மையா தான் இருக்கும், பொய் சொல்றதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கோ அல்லது இந்த பின்னால் வந்தவர்களுக்கோ தமிழுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ சொல்ல வேண்டும் என்ற தேவையில்லை. அந்த மாதிரி குறிப்பு இருக்கு. அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன், அவருடைய கட்டுரைகளை எல்லாம் நானும் படிச்சு பார்த்தேன். ஆனால் ஆங்கிலத்தில் இருக்க கட்டுரைகளை தான் பார்த்தேன், அதுல கிடைக்கல. ஆனா இன்னொன்று கிடைச்சது என்னன்னா, திருக்குறள் கருத்துக்கள் நிறைய இருக்கு செனக்காவுடைய கட்டுரைகள். அது போதும் நமக்கு, இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. அது மற்ற ரோமானியர்கள் சொல்லாத கருத்துக்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஒப்புரவு அறிதல்ங்கிறதே அங்க போயிருக்கு, அது செனக்காவுக்கு தான் முத போயிருக்கு அப்படிங்கிறத திருக்குறள்ல இருந்து தான் அவருக்கு போயிருக்கு. இதுக்கு இன்னொரு ஆதாரம் வேணும்னா, தனிநாயகடிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒப்புரவு அறிதல்ங்கிறது அவர் செனக்காவை குறிப்பிடல. ஒப்புரவு அறிதல்ங்கிறது தமிழகத்தில் இருந்துதான் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் சென்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவர் காலத்துல, இந்த தனிநாயகடிகள் காலத்துல இந்த குறிப்பு தெரியவில்லை. தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் அந்த குறிப்பை சொல்லியிருப்பார். இது அப்புறம் பிரான்சுவா குரோ சொன்னதுனால அவருக்கு தெரிந்திருக்க வழி இல்லை. அவர் இதை கண்டுபிடிச்சுட்டார். இந்த ஒப்புரவு அறிதல்ங்கிறது இங்கிருந்துதான், தமிழகத்தில் இருந்துதான் வணிகர்கள் மூலமாக கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் சென்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நான் செனக்காவுடைய கட்டுரைகளை எல்லாம் படிச்சு, அவருடைய நாடகங்களை எல்லாம் படிச்சு பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள். அவர் கல்லுண்ணாமையை பத்தி பேசுறார். ரோமானியர்கள் எப்பவும் தண்ணியில தான் இருப்பான், அங்க போய் கல்லுண்ணாமையை பத்தி பேசுறது, புலால் உண்ணாமையை பத்தி பேசுறது, அப்புறம் இல்லறத்தை பத்தி பேசுறது. அவங்க எல்லாம் இல்லறத்துல அவ்வளவு நம்பிக்கை இல்லாதவர்கள். கிரேக்க ரோமானிய தத்துவ விற்பனர்கள் பிளேட்டோ முதற்கொண்டு, பிளேட்டோ சாக்ரட்டிஸ் எல்லாமே ஒருவனுக்கு ஒருத்தி இல்லறம், அதுவெல்லாம் பெரிய இடையூறுடான்னு நினைக்கிறவனுங்க. அவனுங்க அந்த பெரிய தத்துவ மேதைகளை ஓரின சேர்க்கையில ஈடுபாடு உடையவர்கள். அவங்க எல்லாமே பிளேட்டோ சாக்ரட்டிஸ் எல்லாமே அந்த மாதிரியான அவங்களுக்கு போய் இல்லறத்தை பத்தியும் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத பத்தியும் சொல்றதுன்னா செனக்கா செய்கிறார் முத. அதனால அது இங்க இருந்துதான் போயிருக்கணும், வேறு எங்க இருந்தும் போயிருக்க வழி கிடையாது. இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கருத்தை இந்த தமிழகத்தில் இருந்துதான் வடநாட்டிற்கும் பிற இடங்களுக்கும் சென்றிருக்க வேண்டும்ங்கிறத ஜார்ஜ் கார்த்து சொல்றார். அவரும் மேலை நாட்டாரு. அந்த மாதிரி அதனால திருவள்ளுவர் காலம் செனக்காவின் காலத்திற்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும். முதல்ல அது நம்ம முடிவா வச்சுக்கலாம். அதனால கிமு 1க்கு முன்னாடிதான் இருந்தாலும் கிபிக்கு வர்றதுக்கு வழியே கிடையாது. அது இல்லாமலேயே விபுலானந்த அடிகள் எப்படி கொண்டு போறார் பாருங்க. அவருடைய சான்றுகள் ரோமானிய மன்னரும் தத்துவ விற்பனருமான மார்க்கஸ் அவுரேலியஸ் வாழ்ந்த காலத்தில் இருந்த தமிழகத்து அறிஞர்கள், இந்த மார்க்கஸ் அவுரேலியஸ் செனக்காவுக்கு பின் வாழ்ந்தவர்.
ரோமானிய மன்னர். அதான் அந்த நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார். மெடிடேஷன்ஸ்னு பேர் இருக்கு. அவர் டைரின்னு சொல்ல, மெடிடேஷன்ஸ். மார்க்கஸ் அவ்ரேலியஸ் எழுதிய நூலின் பெயர் மெடிடேஷன்ஸ். அருமையா இருக்கும். அந்த மேற்கோள்கள் தந்திருப்பதால் இவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை நம்ம விபுலானந்த அடிகள் தமிழகத்து அறிஞர்கள் மார்க்கஸ் அவ்ரேலியஸ் காலத்தில் வாழ்ந்த தமிழகத்து அறிஞர்கள் இங்க இருந்தவங்க, வணிக தொடர்பு இருந்ததாலே இந்த இலக்கிய தொடர்பும் இருந்திருக்க வேண்டும். அது இல்லாம இருந்திருக்க. ஏன்னா அவன்லாம் இங்க இருக்க இசை, இந்த பித்தகோரஸ்ங்கிறவர் இன்னும் முந்தியவர். அவர் இங்க வந்திருக்கார், இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க கிரேக்க அறிஞர். அவர் கோல்டன் ஆந்தாலஜி ஆஃப் பித்தகோரியன் போயம்ஸ், பித்தகோரியர்கள் அவரும் அவரை சார்ந்தவர்கள் எழுதிய கவிதைகள் ஒரு தொகுப்பு. அதுதான் கிரேக்க மொழியில பெரிய தொகுப்புன்னு சொல்றது, சிறப்பான தொகுப்புன்னு சொல்றது. இந்த தொகுப்பெல்லாம் நம்ம சங்க இலக்கிய தொகுப்புக்கு முன்னாடி நிற்காது. ஆனா அவங்க கிரேக்கர்களாலும் ரோமானியர்களாலும் மேலை அறிஞர்களாலும் பாராட்டப்படுகின்ற தனிப்பாடல் தொகுப்பு அது. அவர் தமிழ் இசையை பற்றி, இந்திய இசையை பற்றி அறிந்து கொண்டவர். அந்த அவரும் அவரை சார்ந்தவர்களும் தத்துவ விற்பனர்கள் அவர்கள் எழுதிய கவிதைகள் ஒரு தொகுதியாக வந்திருக்கிறது. இவர் விபுலானந்த அடிகள் என்ன சொல்றாருன்னா, அந்த தமிழகத்து அறிஞர்கள் மார்க்கஸ் அவ்ரேலியஸ் காலத்தில் வாழ்ந்த தமிழகத்து அறிஞர்கள் திருக்குறளிலிருந்து மேற்கோள்கள் தருவதால், அப்பவே திருக்குறளிலிருந்து மேற்கோள் தர ஆரம்பிச்சுட்டாயா. அதனால இவர் காலம் கிபி 2ங்கிறதெல்லாம் தவறு. இந்த முன்னாடி அந்நூல் அவர்களுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னரே தோன்றி இருக்க வேண்டும் என்பது அவர்கள். காலத்திரையை நீக்கி பார்த்தோமானால் தமிழ் அருமையான தமிழ் எழுதுவார். ஆங்கிலமும் அதே மாதிரி ஆங்கிலம், அந்த மாதிரி ஆங்கிலம் தமிழ் எழுதக்கூடியவர்கள் இப்ப யாருமே இல்லை. அது மேற்கோள்கள்லாம் வேற இதில் கட்டுரையில் கொடுத்துருக்கேன். காலத்திரையை நீக்கி பார்த்தோமானால் அதன் காலம் மேலும் மேலும் பழமையானது என்றே நம் ஆய்வு முடிவுகள் வெளிப்படுத்த சொல்ற. பல நூற்றாண்டுக்கு முன்னே சொல்லிட்டு இன்னும் ஆழமா ஆராய மேலறிந்த வாரியாக ஆராயாமல் ஆழமாக ஆராய இன்னும் திருக்குறள் முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்கிறார். அது இங்கிலீஷ்ல சொல்றாரு பாருங்க. The more one attempts to lift the veil of time, காலத்திரையை நீக்கி பார்க்குவோமானால், and investigate into the past, the further the date of this book recedes, it is definite that it was written before the close of the first century of the Christian era. Further investigation may fix the date of composition earlier but not later. கிமு 1க்கு முன்னாடி தான் போகணும். அப்புறம் கிமு 4க்கு போறாரு பாருங்க. அவரே வள்ளுவர் கிமு 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்க பேரறிஞரான அரிஸ்டாட்டில் காலத்தவராக இருக்கலாம் என்றும், அன்னாரை போன்ற அவரும் அறம், அரசியல், சொல்லாட்சி பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார் என்றும் குறிப்பிடும் அடிகள் அர்த்தசாஸ்திரம் எழுதிய கௌடில்யர் காலத்தில் வள்ளுவர் வாழ்ந்திருக்கலாம் என்றும், அப்ப கௌடில்யர் 4ஆம் கிமு 4ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இப்ப பின்னாடி தள்ளி வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி வடநூல்களின் காலமெல்லாம் இப்ப ஆராயப்பட்டு தெளிவாக அவர் அர்த்தசாஸ்திரம்லாம் கிபி 4க்கு வந்துருச்சு, பின்னாடி தள்ளி வந்து. அரசருக்கான சட்ட திட்டங்களை வகுத்துள்ளார் என்றும் கூறுவார். அவ்விரண்டு அறிஞர்களின் நூல்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுக்கும் வள்ளுவர் கருத்துக்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பினும் வள்ளுவர் அவர்களுக்கு எவ்விதத்திலும் கடன்பட்டவர் அல்லர் என்றும், வள்ளுவர் ஒருவேளை வள்ளுவர் சாக்ரட்டிஸ்ல இருந்து அரிஸ்டாட்டில இருந்து எடுத்திருக்காரா, இல்ல கௌடில்யத்திலிருந்து எடுத்திருக்காரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. யார் கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இவருக்கு மூலம் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தாங்கிற சங்க அது தெளிவா சொல்றாரு. தமிழ் மரபே வள்ளுவருக்கு மூலம் என்று அடிகளார் தெளிவுபடுத்துவார். But the structure of his great work is based on the literary canons formulated by the ancient Tamil rhetorician தொல்காப்பியனார். தொல்காப்பியரை எப்படி வர்ணிக்கிறார் ரெட்டாரிஷியன் அப்படிங்கிறார். அவர் ரெட்டாரிஷியன்ஸ்னா அவங்கெல்லாம் பெரிய ரெட்டாரிஷியன்ஸ்னு சொல்றது உண்டு. அரிஸ்டாட்டில் அந்த கிரேக்கர்கள் எல்லாம் அவங்க இந்த பேச்சு மொழி கலையில ஈடுபட்டவர்கள்.
அவங்ககிட்ட கிரேக்க மொழியிலையும் ரோமானிய மொழியிலையும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அணிகள், ரொம்ப மேடையில கையாளப்படுகின்ற பேச்சுக்களிலே காணப்படும் அணிகள் எந்தெந்த மாதிரி. சிசரோ அவரும் அதை அழகாக கையாண்டவர். பெரிய டெமாஸ்தனீஸ்ங்கிறவர் கிரேக்கர், சிசரோங்கிறவர் ரோமானியர். இவங்கெல்லாம் எப்படி அழகாக இந்த அணிகளை கையாளுகிறார்கள் அப்படிங்கிறத, ஏன்னா அவங்க லத்தீன் மொழியில சிறப்பாக இந்த அணிகளுக்கு சிறப்பான இடம் கொடுத்தான். அதுல இருந்து தான் ஆங்கிலத்துக்கெல்லாம் அணிகளை எடுத்துக்கிட்டாங்க. அந்த அணிகள்லாம் ஆங்கிலத்துக்கு வந்தது லத்தீன் மொழியிலிருந்து தான். அதுவும் இவர்கள் மேடை பேச்சுகளிலே கையாண்ட அணிகள். இந்த பெரியாருக்கெல்லாம் அங்க கிரேக்க ரோமானிய தலைவர்கள்லாம் பெரும் பேச்சாளர்கள், பேச்சுல கேட்டுக்காரங்க, பேசியே ஏமாத்தி பதவிக்கு வந்தவர்கள் அவங்க அந்த கிரேக்க ரோமானியர்கள் தான் முதல்ல அதை செய்தவர்கள். அந்த இதுல இவர் இந்த இவரை தொல்காப்பியர் இருக்கா சொல்றாரு பாருங்க. தொல்காப்பியர் அணியை புறக்கணிச்சுட்டார் அப்படின்னு தப்பா நினைச்சுக்காருங்க. உவமையல்ல அவர் அணியை பற்றி பேசுறார். எல்லா அணிகளுக்கும் மூலமானது உவமை அப்படிங்கறதுனால, அவர் எல்லா அணிகளுக்கும் அடிப்படையானது உவமைங்கிறதுனால அவர் உவமையை பத்தி மட்டும் பேசிட்டு அதை பத்தி பேசாம விட்டுறார். அப்படிங்கிற கருத்துல அவர் இந்த சொல்லாட்சி கலையை பற்றி பேச, ரெட்டரிக் அப்படின்னு சொல்லாட்சி கலை, அதை பத்தி தொல்காப்பியர் பேசலையா அப்படின்னு சொல்லுவாருங்களேங்கிறதுக்காக என்ன பண்றாரு இவர், அவரையே ரெட்டாரிஷியன் அப்படின்னு சொல்றார். கிரமேரியன் சொல்லாம ரெட்டாரிஷியன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க விளையாடுது. வள்ளுவர் ஒரு யோகி என்றும் முனிவர் என்றும் கைதேர்ந்த அரசியல் வல்லுநர் என்றும் காதல் பற்றியும் துறவு வாழ்க்கை, சிந்தனை வாழ்க்கை, செயல் வாழ்க்கை பற்றியும் முற்றுமறிந்த பேதை என்றும் எச்சமய சார்பும் அற்றவர் என்றும் சொல்லார் பாருங்க. விபுலானந்தன் பௌத்த சமய சார்பு உடையவர். ஆனா வள்ளுவர் அவர் பௌத்த சமய சார்புடையவர்னு சொல்லவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா பௌத்த சமய சார்புடையவர்கள் எல்லாம் அவர் பௌத்தர்னும், சமண சமய சார்புடையவர்கள் எல்லாம் அவர் சமணர்னும், வைணவ சமய சார்புடையவர்கள் எல்லாம் வைணவர், சைவ சமய சார்பு அவர் சைவர்னு எல்லா சமயங்கள்லயும் அவரை கொண்டு போய் புகுத்திட்டாங்க. இவர் பௌத்த சமய சார்புடையவராக இருந்தும் கூட அவர் எந்த சமயத்தையும் சார்ந்தவர் அல்லங்கிறப்ப. The author is a yogi, a mystic, and at the same time a practical statesman. He discourses on love with soft tenderness and with even greater fervor speaks of renunciation and the life of contemplation. அதாவது இல்லறத்தை பற்றியும் பேசுறார், துறவரத்தை பற்றியும் பேசுறார். இரண்டையும் சிறப்பாக பேசுறார். He exhibits no partiality for sex. எந்த சமயத்திலும் சார்ந்தவர் அல்ல. But from the time he lived, many sects endeavor to claim him as their own. பல பேர் என்னுடைய சமயம் சொல்லிக்கிறார். அவர் எந்த சமய சார்புடையவரும் அல்ல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்றார். அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். அவர் இதுல இருந்து எடுக்கிறார். முதல்ல அடிகளார் திருவள்ளுவ மாலையிலிருந்து சில பாடல்களை எடுத்து வள்ளுவருடைய சிறப்பை கூறுகின்ற சில பாடல்களை எடுத்து ஆங்கிலத்திலே அழகாக மொழிபெயர்த்து தருகிறார். அது ஒண்ணு செய்யறார். அப்புறம் திருக்குறளுக்குள்ள அந்த அடுத்த பக்கத்தில் பாருங்க 336 அதுல இடைப்பகுதியில திருக்குறளுக்குள்ள இன்னொரு பெருமையையும் சுட்டி சான்றுகளோடு அடிகளார் நிறுவுவது குறிப்பிடக்கூடியது. மாந்த இயல்பு பற்றியோ அவர் நடத்தை பற்றியோ யாவர்க்கும் பொருந்தும் உயர்ந்த கருத்தினை உலகின் எந்நாட்டையோ எக்காலத்தையோ சேர்ந்த யாரேனும் ஓர் அறிஞர் கூறியிருப்பதை கண்டு வியப்புறுவார். அதனை திருக்குறளில் எளிதாக காணல் இயலும் என்பது அடிகளாரின் அறைகூவல். என்ன சொல்றாருன்னா, நீ வேற எந்த அறநூலையும் எடுத்துட்டு வா, அந்த அறநூல்ல உள்ள சிறப்பான கருத்தை கொண்டு வா, அது சிறப்பானதா இருக்கும். அந்த சிறப்பான கருத்தை நீ திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்குன்னு என்ன பண்ற, கிரேக்க ரோமானிய அறநூல்கள் எல்லாம் சொல்றார். கேட்டோஸ் கப்லெட்ஸ்னு, கேட்டோங்கிறவன் கப்லெட்ஸ்னே ஒன்று எழுதி, ரோமானிய கப்லெட்ஸ்னே ஒன்று எழுதியிருக்கான். அது 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு
அதுலேயும் திருக்குறளுடைய தாக்கம் இருக்கணும் கட்டாயம். அவன் பேரே அதுக்கு நூலுக்கு அவங்க பேரே கப்லெட்ஸ்னு வச்சுட்டான். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மேலே ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் அதை பாடநூலாக வைத்திருந்தார்கள். இதை கேட்டோஸ் கப்லெட்ஸை பாடநூலாக வைத்திருந்தான். அவனுக்கெல்லாம் திருக்குறளுடைய சிறப்பு தெரியாம அதோட அதுல சில அறக்கருத்துக்கள்லாம் அறமாகவே இருக்காது. அந்த கேட்டோஸ் கப்லெட்ஸ் இவர் சொல்றார், அதுல எல்லாம் உள்ள சிறந்த கருத்துக்களை பாருங்க ஐயா திருக்குறள்ல இருக்கும். அப்புறம் பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை எடுக்கிறார். படநூல் பதஞ்சலி யோக சூத்திரம் யோகத்தை பற்றி யோகங்களை பற்றி பேசுவது, அறக்கருத்துக்களை சொல்லுவது. ஆனால் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஏராளமான திருக்குறள் கருத்துக்கள் இருக்கின்றன. அடிகளார் சொல்றார் என்னென்ன திருக்குறள் அங்க போயிருக்கு அப்படிங்கிறது பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் திருக்குறள் கருத்துக்கள் ஒரு தனி கட்டுரையை எழுதியிருக்கார். அவர் எவ்வளவு கருத்துக்கள் அங்க போயிருக்குங்க அதை நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றார், இந்த திருவள்ளுவர் காமத்துப்பால் எழுதியிருக்கார். அந்த காமத்துப்பால் என்ன பண்றாரு வையாபுரி, காமத்துப்பாலில் வாத்ஸ்யாயனருடைய காமசூத்திரத்தின் தாக்கம் இருக்குன்னு எழுதிட்டார். அது தவறான கருத்து, மன்னிக்க முடியாத குற்றம் இருக்கு. அவர் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கார். இவர் சொல்றாரு பாருங்க, இவர் விபுலானந்தரையாவது படிச்சிருக்கலாம் வையாபுரி, அதை படிச்சா இவர் சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல ஆங்கிலத்தில் அதை கொடுத்துருக்கேன். அவர் சொல்றது, they vastly differ from the writings of Vatsyayana and such other authors. எல்லா வடநூல் வடமொழியில் உள்ள காம நூல்கள் எல்லாம் திருக்குறளின் காமத்துப்பாலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன தெளிவா சொல்றார். இதை அவர் எடுத்துக்கிறார். தேப்ப மீன் இதுல இருந்து தான் எடுத்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இவர் தேர்ந்து தான் அதை எடுத்துருக்கார். For the love treated here is the pure love between husband and wife, the tender affection. தனிக்க அவர் விமலான் அடிகள் பிரம்மச்சாரி சொல்றார் பாருங்க, the tender love between husband and wife, the tender affection on which the whole fabric of social life is based. சமூகத்தோட அடிப்படையா இது கணவன் மனைவி காதல்ங்கிறது, நட்புங்கிறது, இது சமுதாயத்தின் மனித சமுதாயம் முழுவதற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அடிப்படை, இது ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன். அந்த மாதிரியான கருத்தை யாரும் சொல்லல. வடமொழியில உள்ள காம நூல்கள்லாம் அதை பற்றி பேசவே திருவள்ளுவர்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி திருக்குறளோட சிறப்பை இது பார்த்து எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல 340 இடைப்பகுதி சொல்றாரு பாருங்க, திருக்குறள் தமிழ் அற இலக்கிய மரபின் நடுநாயகமாக திகழ்வதை புலப்படுத்தும் அடிகளார் தமிழ் காப்பியங்கள் இவ்வாறு திருக்குறளுக்கு கடன்பட்டிருக்கின்றன என்பதை நிறுவுவதற்கு சான்றுகள் ஏராளம். அதாவது திருக்குறள் தன்னுடைய சில அறக்கருத்துக்களுக்கு தொல்காப்பியத்திற்கும் அதற்கு முன் தோன்றிய சங்க இலக்கியங்களுக்கும் கடன்பட்டிருக்கிறது. திருக்குறளுக்கு பின்வந்த காப்பியங்கள் எல்லாம் கடன்பட்டிருக்கின்றன போட்டார். திருக்குறளுக்கு பின்வந்த நூல்கள், அறநூல்கள், காப்பியங்கள் எல்லாமே, தத்துவ நூல்கள் எல்லாமே திருக்குறளுக்கு கடன்பட்டிருக்குன்னு சான்றுகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒன்னொன்னு இருந்து சான்றுகள் கொடுக்கிறார். அப்ப அவர் என்ன நிறுவுறாருன்னா, திருக்குறள் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த தமிழ் கேனன். தமிழ் இலக்கிய மரபுல நடுநாயகமாக விளங்குவது சென்டர் ஆஃப் தி தமிழ் கேனன். அதாவது அதுக்கு முந்தியதெல்லாம் அது வருவதற்கு கட்டியம் கூறுகின்றன, அதற்கு பின் வந்தவை எல்லாம் அதிலிருந்து கடன் பெற்றுக் கொள்கின்றன. அதன் வருகைக்கு கட்டியம் கூறுகின்றன முன் இருந்த நூல்கள், அதற்கு பின் வந்த நூல்கள் அதற்கு பெரிதும் கடன்பட்டிருக்கின்றன. அதை தவிர்க்க முடியாத நிலை அவற்றிற்கு ஏற்பட்டதான்னு சொல்லிட்டு சான்று சும்மா சொல்ல, சிவசெந்தாமணி, கம்பராமாயணம், மணிமேகலை இருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் ராபிசேர் பிள்ளை வழி வள்ளுவம்னு ஒரு நூல் எழுதினார். வழி வள்ளுவம் அவர் விபுலானந்தர்கிட்ட இருந்து தான் எடுத்திருக்கார். ஒரு சின்ன நூலாவே திருக்குறள்ல இருந்து யார் எவ்வளவு எடுத்திருக்காங்க பின்னாடி வந்தவங்கன்னு எழுதுறார். கம்பனும் வள்ளுவரும்னு
தண்டபாணி தேசிகர் ஒரு பெரிய நூல். அதுல திருக்குறள் எவ்வளவு, கம்பராமாயணத்துல எவ்வளவு இருக்குன்னு அவர் முழுமையாவே கொடுத்துட்டார். தவிர்த்து தண்டபாணி தேசிகர் மதுரை பல்கலைக்கழகத்துல அந்த காலத்துல பேராசிரியராக இருந்தவர். அவர் கலைஞர் கருணாநிதியின் ஆசிரியர் தண்டபாணி தேசிகர். அவர் இந்த திருக்குறள் இதோட தாக்கம் கம்பராமாயணத்துல மட்டும் இருக்கிறத பத்தி ஒரு 400-500 பக்கங்கள்ல ஒரு நூல் இருக்கு. எல்லாம் எவ்வளவு திருக்குறள் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. இவர் அதெல்லாம் தொட்டு காட்டியிருக்கார். விபுலானந்தடிகள் தான் மூலம். அது சிவசிந்தாமணி, இது மணிமேகலை, சிலப்பதிகாரம், அப்புறம் இன்னொன்று இவர் செய்யறார். அதை யாரும் செய்யல. அந்த சைவ இலக்கியங்கள்ல, சைவ நூல்கள்ல எல்லாம் எப்படிடா திருக்குறளை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத ஏராளமான சான்றுகள் கொடுக்குறார். அதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். அப்புறம் ஞானசம்பந்தருடைய பதிகம் ஒண்ணு எப்படி அப்படியே திருக்குறள் கடவுள் வாழ்த்தை எடுத்துக்குது. அதுதான் இவர் தான் முதல்ல சொன்னது. அதெல்லாம் கடவுள் வள்ளுவருடைய கடவுள் வாழ்த்தை ஞானசம்பந்தர் ஒரு பதிகத்துல அப்படியே கொண்டு வர்றார் அப்படிங்கிறத சொல்றார். அந்த 10 குறட்பாக்களும் ஞானசம்பந்தருடைய பதிகத்தில இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறார். அப்புறம் இன்னொன்னு செய்யறார். பரிமேலழகர் எங்கெங்க உரையில தவறு செய்திருக்கிறார், பரிமேலழகரை பாராட்டுறார். ஆனா உரையில எங்க தவறு செய்திருக்கிறாருங்க பரிமேலழகர் உரைய ஆழமா படிச்சு அதையும் சுட்டி காட்டுறார். ஆனா இந்த மாதிரியான சிறப்புகள்லாம் அது பூரா நீங்க அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கலாம். இது கொடுத்துட்டீங்களா?